வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் சீராப்புராணம். சீராப்புராணத்தில் மானுக்கு பிணை நின்ற படலம். சீராப்புராணம் என்பது தமிழில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த இஸ்லாமிய காப்பியமாகும். இந்நூல் இறைதூதர் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு தமிழ் மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு காவியமாகும். சீரா கூட்டல் புராணம், சீராப்புராணம். சீரத் என்னும் அரபு சொல்லுக்கு வரலாறு என்பது பொருள். உலகில் தூய வாழ்க்கை நடத்திய உத்தமரான நபிகள் நாயகம் அவர்களின் வரலாற்றை கூறும் நூலாதலால் இது சீராப்புராணம் என வழங்கலாயிற்று. இந்நூல் அறம், பொருள், இன்பம் ஆகிய மூன்றையும் உணர்த்தும் காப்பியமாக திகழ்கின்றது. இதனை இயற்றியவர் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த உமறு புலவர் ஆவார். இவரது தந்தையார் பெயர் சேகு முதலியார். இவர் ராமநாதபுரத்தை அடுத்த கீழக்கரை என்ற ஊரில் பிறந்தார். இவர் கடிகை முழுத்து புலவரின் சீடர். சீதக்காதி அபுல் காசிம் என்னும் வள்ளல் பெருமக்களால் ஆதரிக்கப்பட்டவர் இவர். செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்னும் சொற்றொடர் வள்ளல் சீதக்காதியின் பெருமையை விளக்கும். இவர் பாடிய மற்றொரு நூல் முதுமொழி மாலை என்பதாகும். உமர் புலவர் இந்நூலை முழுவதும் எழுதி முடிப்பதற்கு முன்பே இயற்கை எழுதிய காரணத்தால் இதன் தொடர்ச்சியாக சின்னச்சீரா என்னும் நூலினை பனு அகமது மரைக்காயர் படைத்துள்ளார். இந்நூல் 3 காண்டங்களை உடையது. விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் என்பதாகும். இந்நூலில் 2ஆம் காண்டமாக அமைந்துள்ளது நுபுவத்து காண்டம். இந்த காண்டத்தில் அமைந்துள்ளதுதான் மானுக்கு பிணை நின்ற படலம். இப்படலம் மானிடர் அல்லாத உயிர்கள் மீதும் பெருமான் அவர்கள் காட்டிய கருணை சம்பவம் ஒன்றினை விளக்குவதாக அமைந்துள்ளது. இறைவனின் திருதூதராகிய முகமது நபிகள் நாயகம் அவர்கள் வேடனிடம் சிக்கிய ஒரு மானுக்காக தாமே பிணையாக நின்று அம்மானை அவனிடமிருந்து மீட்ட பெருங்கருணை திறத்தை விளக்குவதாக இப்படலம் அமைகின்றது. மானுக்கு பிணை நின்ற படலத்தை ஒரு கதை அடிவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இறை தூதராகிய நபிகள் நாயகம் ஒரு நாள் அழகிய மக்கமா நகரத்தை விட்டு தன் இறைப்பணியை நிறைவு செய்துவிட்டு பூக்கள் அடர்ந்த ஒரு சோலையில் உள்ள மலைக்கு சென்றார். அங்கே கொன்றை மரங்களும், எலுமிச்சை மரங்கள், ஈச்ச மரங்கள் என பல்வேறு வகையான மலர்களும் பூத்து குலுங்கி கண்களுக்கு அழகாக காட்சியளித்தன. நபிகள் நாயகமும் அதனை பார்த்து ரசித்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த இடத்தில் ஒரு வேடனை பார்க்கிறார். அந்த வேடன் பார்ப்பதற்கு அச்சமூட்டக்கூடிய, கோபக்கணல் வீசக்கூடிய, படுகொலை வீசும் பார்வையுடைய கண்களை உடையவனாக இருக்கிறான். அவனோட உடம்பெல்லாம் வேர்த்து அப்படியே முத்து முத்தாக நிற்குது. அவனோட வாய் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஊன் மணக்கின்ற வாயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஊன் மணக்கின்ற வாய் அப்படின்னா எப்போவுமே இறைச்சியை சாப்பிட்டு அவன் பக்கத்தில் போய் நின்னாலே ஊன் நாற்றம் வீசுது அப்படின்னு உமறு புலவர் கூறுகிறார். அவரோட முடியை பார்த்தோம் அப்படின்னா படிய தலைவாரி ஒரு செழிப்பாலாம் இல்லாமல் ஒரு குத்து புதர்கள் போல முடி வளர்ந்த தலை அப்படி இருக்குது. அவன் பார்த்தோன்னா அரபு மொழியில் பேசக்கூடியவனாக இருக்கிறான். வனங்களில் திரியும் விலங்குகளை கொன்று அவற்றின் தசைகளை அறுத்து கோலில் கட்டி பக்குவமாக சுட்டு தன்னந்தனியாக அவற்றை உண்டு தனது ஊனை பெருக்கி வரும் வேடன் என்று குறிப்பிடுகிறார் உமறு புலவர். அதாவது அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடி சுட்டு அவன் மட்டுமே சாப்பிட்டு தன்னோட உடம்பை பெருக்கிட்டு இருக்கான். யாருக்கும் கொடுக்கல, தன்னோட வாழ்க்கையை மட்டுமே, தன்னோட இன்பத்தை மட்டுமே பெருசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேடன் அப்படின்னு சொல்கிறார் உமறு புலவர். இவ்வாறு வேட்டையாடுவதை தவிர வேறொரு அறிவும் மற்றவன். வேட்டையாடுவான் சாப்பிடுவான். இதை தவிர வேறு எந்த ஒரு உலக அறிவும் வேறு எந்த ஒரு அறிவும் இல்லாத ஒரு வேடன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறான வேடன் ஒருவன் காட்டில் பின்தொடர்ந்து சென்று ஒரு மானை தன் வலையில் சேர்த்து கட்டி வைத்திருப்பதை தன் கண்களால் கண்டார் நபி பெருமான். ஒரு மானை வேட்டையாடி அதை வலையில் போட்டு வச்சுருக்கான். வலையில் போட்டு 4 கால்களையும் இருக்க கட்டி வச்சுருக்கிறான். அதை நபிகள் பெருமானார் பார்த்துருக்காரு. பார்த்த அடுத்த கணத்திலிருந்து அவர் இதுவரைக்கும் ரசித்துட்டு வந்துடலாம் இல்லையா, அந்த இயற்கை காட்சிகள் அது எல்லாமே அவருக்கு கண்ணுக்கு தெரியலை. செழிப்பிற்ற சோலை கொண்ட மலை வழியே சென்ற நபிகள் அங்கே செழிப்பாக காட்சியளிக்கின்ற தேன் சிந்து மலர்களை பார்க்கவில்லை, மலையில் வீழ்கின்ற அருவிகளை பார்க்கவில்லை, நல்ல நிழல்களை ரசிக்கவில்லை, ஈச்ச மரங்களின் காய்கள் தன் மீது மழை போல பொழிவதையும் ரசிக்க மனமில்லை. அவரது கனமவனம் முழுவதுமே வேடனால் கட்டப்பட்டு வலையில் மாட்டி துன்பப்பட்டு கொண்டிருக்கும் அந்த மானின் மீதிலே இருந்தது. அதே நேரத்தில் கருணை மிகுந்த கண்களும் அழகு பொருந்திய முகமும் தன்னை நோக்கி வருவது பரிசுத்த தூதராகிய முகமது நபிகள் என்பதை அறிந்து நிம்மதி அடைந்தது அந்த மான். இறை தூதர் வந்துவிட்டார், எனவே இவ்வேடனால் நம் உடலுக்கும் உயிருக்கும் இனி துன்பமில்லை, நம் கன்றையும் மானினத்தையும் சேர்ந்து காணலாம் என்று தனக்குள் மகிழ்ந்தது அந்த பெண்மான். அடுத்து அந்த பெண்மான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உமறு புலவர் விவரிக்கிறாரு. தரையில் வெள்ளியை உருக்கி விட்டது போல தனது மடியில் பால் சிந்தியிருக்கவும், கண்களில் நீர் பொழிய, உடலில் இருந்து பெருமூச்சு வெளிவர, திரும்புவதற்கு கூட வழி இல்லாமல் கால்கள் கட்டி கிடக்கிறது அந்த பெண்மான் என்கிறார். கட்டுண்டு கிடந்த மானின் அருகில் நபிகள் சென்றார். வேதனைப்பட்டு கிடந்த மானின் உடலில் பதைக்கின்ற நிலையையும் அதன் பெருமூச்சையும் கண்ட நபிகள் மானின் அருகே அன்பு சுரக்க நின்றார். அக்காட்டில் உள்ள மரங்களில் உள்ள மலர்கள் செந்தேனே பொழிந்தன.
அக்காட்சி மானின் துயரத்திற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் மரங்கள் கண்ணீர் சிந்துவது போல இருந்ததாம். அடுத்து மானை கட்டி வைத்திருந்த வேடனை கண்ணால் காண்பது கூட பாவம் என்பது போல அந்த பறைகள் தங்கள் இனத்தோடு கூட்டுக்குள் புகுந்தன. சாதாரணமாக பறவைகள் தங்கள் கூட்டுக்குள்ளே போகிறது ஒரு இயல்பான விஷயந்தான். ஆனால் அங்கே புலவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மானோட துன்பத்தை பார்க்க சகிக்காமல், அந்த வேடனோட கொடூர செயலை பார்க்க சகிக்காமல் இந்த பறவைகள்லாம் தங்களோட கூட்டுக்குள்ளே மறைந்தன அப்படின்னு சொல்லி விவரிக்கிறார் புலவர். மேலும் பறவைகள் கூட்டுக்குள் புகுந்தபோது பூக்களில் உள்ள தேனை உண்ட வண்டுகள் இசை பாடின. அந்த இசையானது முகமது நபி வருவார், மானை மீட்பார், வருந்த வேண்டாம் என்று கூறுவது போல இருந்தது. காட்டில் வேடனால் கட்டுண்டு கிடந்த மான் தன்னருகே வந்து நின்ற நபியை பார்த்து தனது குட்டையான வாளை அசைத்து நெடுங்கழுத்தை நீட்டி, கரையற்ற நிலவு போன்றவரே, வள்ளல் முகமதே என அவரை அழைத்து எவரும் கேட்கும்படியாக அவரை வணங்கி சலாமிட்டது. அதான் இப்போ நாய்க்குட்டி இல்லை வேறு விலங்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தங்களோட அன்பை தெரிவிக்கிறதுக்காக அதோட வாழை ஆட்டம் பார்த்துருக்கீங்களா? அதுபோல் இந்த மான்குட்டியும் இறை தூதரை கண்ட உடனே தன்னோட வாளை அசைச்சு காமிச்சு தன்னோட மரியாதை அது அவருக்கு காமிக்குது. நபிகள் நாயகத்தை வணங்கி அந்த பெண்மான் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது. இறைவனது உண்மையான தூதரே, என் உயிர் போன்ற என் கலைமானும் என் கன்றும் சுற்றமும் ஒன்றாக திரண்டு இந்த மலையின் பக்கத்தில் பயமின்றி தரையில் புல்மேய்ந்து வாழ்ந்து வந்தோம். நீண்ட நாட்களாக எங்களுக்கு ஒரு இளங்கன்று இல்லை, அதனால் வருந்தி இருந்தோம். எங்களுக்கு ஒரு இளங்கன்று வேண்டுமென்று விரும்பியும் நான் கருவுறாததால் வருத்தமடைந்திருந்தோம். அதன் பின்னர் உங்கள் பெயரை போற்றி வணங்கியதால் எனக்கு ஒரு கரு உருவாகி வளர்ந்தது. எனக்கும் எனது கலைமானுக்கும் ஓர் இளங்கன்று பிறந்தது. நாங்கள் துன்பமின்றி இன்பக்கடலில் மிதந்தோம். இம்மலையின் பக்கம் துன்பமின்றி வாழ்ந்தோம். ஆனால் என் முன் வினையினை நான் அறியவில்லை. நாங்கள் மலைச்சாரலில் ஒரு நாள் தலையுண்டு பசி தீர்த்து அச்சமின்றி உழவி வந்தோம். அப்போது நாங்கள் நின்றிருந்த திசையின் எதிரில் இருந்த மலைமுகட்டில் இருந்து ஒரு வரிப்புலியின் முழக்கம் கேட்டது. அதை கேட்ட நாங்கள் அச்சமடைந்த ஆளுக்கு ஒரு திசையாக சிதறி ஓடினோம். ஓடிய வேகத்தில் நான் என் கலைமானையும் கன்றையும் காணாது வேறு ஒரு காட்டில் புகுந்தேன். சென்ற திசை தெரியாது நான் புகுந்த காட்டுக்குள் மறைந்திருந்த இவ்வேடன் வலையை சுற்றி என்னை பிடித்து விட்டான். புலியிடமிருந்து தப்பி சிங்கத்தின் வாயில் சிக்கியது போன்ற நிலையில் நான் மனமுடைந்து ஒடுங்கி நின்றேன். நான் சிக்கியதை கண்ட வேடன் என் பசிக்கு உணவு கிடைத்தது என்று கூறி என்னுடைய 4 கால்களையும் உடம்பினையும் ஒரு கயிற்றால் கட்டினான். என்னை இவ்வனத்திற்குள் கொண்டு வந்து இறக்கினான். நெஞ்சில் கவலை கொண்டு நான் தளர்வுடன் இருக்கும்போது நீங்கள் வருவதை கண்களால் கண்டு தளர்ச்சி நீங்கினேன் என்று தான் வேடனிடம் சிக்குண்ட சூழலை நபிகள் பெருமானிடம் விளக்கி கூறியது அந்த மான். வேடனிடம் சிக்குண்ட மான் நபிகள் நாயகத்திடம், விலங்கு சாதியாயினும் நான் கூறும் சொற்களை கேட்பீராக. நான் இவ்வேடனால் இறப்பதற்கு அஞ்சவில்லை. பிறந்த உயிர்கள் என்றாவது ஒரு நாள் இறப்பது நிச்சயம். நானும் என் கலைமானுடன் பிரிவில்லாமல் சில நாட்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டேன். அன்புடன் ஒரு கன்றினை மீன்றேன். இனி நான் எது குறித்து வாழ வேண்டும்? மூங்கில் இலை பனி நீர் போல இவ்வுலக வாழ்க்கை நிலையற்றது. காட்டில் எங்காவது இரவாமல் உம்முடைய முகம் நோக்கி இருப்பதே மேலானது. வரிப்புலியின் முழக்கம் கேட்டு மானினம் சிதறி தனித்தனியாக ஓடி பிரிந்தது. என்னை காணாது ஆண்மான் காட்டில் தேடி அலைந்ததோ அல்லது வரிப்புலியின் வாயில் அகப்பட்டு இறந்ததோ, என் பிரிவினால் புள்ளினை உண்ணாமல் நீரினை அருந்தாமல் கண்ணீர் வரியும் நெருப்பில் இட்ட இளந்தளிர் போல உடல் பதைபதைத்து நிற்கும். என் கன்று நான் பிடிபடுவதற்கு 3 நாட்களுக்கு முன்புதான் பிறந்தது. என் மடியில் சுரந்த பாலும் வழிகின்றது. அந்த மான் இளமான், அதாவது பிறந்து 3 நாள் தான் ஆனது. அதுக்கு புல்லும் தின்ன தெரியாது, நீரும் மருந்து தெரியாது. என் மடியில் இருந்த பாலை மட்டுமே குடித்து பழகியிருக்கிறது. அதனால் அப்படியாப்பட்ட என் கன்று அதன் தந்தைமானிடம் போய் சேர்ந்ததோ அல்லது புலியின் வாயில் அகப்பட்டு இறந்ததோ என்பதே தெரியவில்லை. அல்லது என்னை தேடித்தான் இந்த காடு முழுவதும் அலைகின்றதோ, இல்லை எனது உறவினரான மான் கூட்டங்களுடன் சேர்ந்து விட்டதா என்பதே அறியவில்லை. அதனால் அதனை எண்ணி எண்ணி அஞ்சி கொண்டிருக்கிறேன். எனக்கு இதுவன்றி வேறு கவலை இல்லை. ஆகவே இறை தூதரே, களிமா என்னும் மூலமந்திரத்தின் வழியாக அனைவரையும் சுவர்க்கத்தில் புகச் செய்யும் புனியனே, எனக்கு ஒரே ஒரு உதவியை செய்யுங்கள். இவ்வேடனின் பசியை தீர்க்க நான் விருப்பமாகவே உள்ளேன். ஆனால் அதற்கு முன் என் கால்களை பிணைத்துள்ள பிணைப்பை நீக்கி என்னை தாங்கள் பிணையாக நின்று விடுவித்தல் வேண்டும். என்னை தாங்கள் பிழையாக விடுவித்தால் நான் என் கலைமானை சேர்ந்து அதன் கவலையை போக்கி என் நிலையை என் இனத்திற்கு எடுத்துச் சொல்லி என் கன்று குட்டிக்கும் பாலூட்டி விட்டு சில மணி நேரத்தில் திரும்பி விடுவேன் என்று மன்றாடி நின்றது. மானின் வேண்டுகோளை கேட்ட நபிகள் வேடனை நோக்கி, இந்த மான் தனது கன்றின் துயர் தீர்த்து வரும் வரை நான் இதற்கு பிணையாக நிற்கின்றேன். எனவே இதனை விடுதலை செய்துவிடு என்று கூறினார். நபிகளின் உரையை கேட்ட வேடன் சிரித்து, முட்கள் நிறைந்த காட்டில் ஓடி ஓடி அலைந்து திரிந்து எந்த வேட்டையும் கிடைக்கப்பெறாத நிலையில் இந்த மானை நான் பிடித்து தூக்கி வந்தேன். இந்த மானின் தசையை சுட்டு தின்று என் பசியை போக்கலாம் என்று எண்ணி மகிழ்வோடு இருந்தேன். ஆனால் முகமது அவர்களே, இவ்வாறு நீங்கள் பேசுவது வருத்தம் தருகிறது.
இச்சொற்கள் உமக்கு மட்டுமின்றி எவருக்கும் பொருத்தமற்றவை. காட்டில் பிடித்த ஒரு மானை விட்டுவிட்டால் மீண்டும் அந்த மானை பிடிப்பது என்ன அவ்வளவு எளிதான விஷயமா? அறிவுடையவர்கள் யாராவது இவ்வாறு பேசுவார்களோ? எனவே இவ்வாறு பேசுவதை விட்டுவிடுங்கள் என்றான் அந்த வேடன். வேடனின் சொற்களை கேட்ட நபிகள், சரி, குறிப்பிட்டவாறு உன் பசியை தீர்க்க இந்த மான் வராவிட்டால் 1ற்கு 2ஆக நான் மான்களை தருகிறேன் என்று வேடனிடம் கூறினார். அது கேட்ட வேடன் நபிகளின் மீது நம்பிக்கை வைத்து, சரி, உங்களை பிணையாக ஏற்றுக்கொண்டு இந்த மானை விடுவிக்கிறேன் என்று கூறுகிறான். வேடனிடமிருந்து மீண்ட அந்த பெண்மான் ஒரு வனப்பகுதியினடுத்து எண்ணற்ற மானும் கலைமானும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அடைந்தது. அங்கே தன் கலைமானை கண்டு மகிழ்ந்தது. தன் கூட்டத்தாரையும் தன் இளங்கன்றையும் கண்டு கவலை நீக்கியது. ஆண்மானின் வருத்தத்தையும் போக்கி தனது கன்றுக்கு பாலூட்டி மென்மையான முதுகையும் வாளினையும் நாவினால் நக்கி கொடுத்து அதன் வேட்கையையும் போக்கியது. தன் சுற்றத்தாரிடம் தன் கலைமானிடமும் தான் வேடனிடம் மாட்டிக்கொண்ட சூழலையும் நபிகள் பெருமான் தனக்காக பிணையாக நின்று இருக்க இசைந்து தன்னை விடுவித்தமையையும் கூறியது. அதனால் நான் மீண்டும் வேடனிடம் செல்ல வேண்டும் என்பதை தெரிவித்தது. ஆனால் அதை கேட்ட கலைமான் பகைவர் கையில் திரும்பி வந்து மீண்டும் கொலைப்பட விரும்பி மனிதர்கள் கையில் அகப்படுதல் உண்டோ என்று பெண்மானிடம் கூறியது. இவ்வேண்டுகோளை கேட்ட பெண்மான் கலைமானை நோக்கி, என்னை பிணைத்து கட்டியிருந்த வேடனிடம் அவன் மனத்தை மாற்றி தன்னை பிணையாக ஏற்றுக்கொண்டு என்னை விடுவித்தவர் இறைவன் பெருமான். என் உயிரை வேடனின் பசிக்கு தந்து நபியினது பிணையை மீட்க நான் மனம் ஒப்பவில்லை என்றால் நான் சுவர்க்கத்தை இழந்து தீய நரகத்தில் புகுவதைத் தவிர வேறு ஒன்றுமில்லை. என்றாவது ஒரு நாள் இறப்பது உறுதிதான். இன்று வேடன் கையில் இறக்காவிட்டால் பிறகு சிங்கத்தின் கையிலோ அல்லது புலியின் வாயிலோ மாட்டி இறக்க நேரிடும். ஆனால் நபிகள் நபியகத்திடம் சொன்ன வார்த்தையை தவறக்கூடாது. ஏனென்றால் அவர் தன்னை பிணையாக வைத்து என்னை விடுவித்தார். ஆதலால் இவற்றையெல்லாம் அறிந்தும் என்னை இங்கே நிறுத்துதல் நன்மை என்று கூறி கன்றுக்கு மீண்டும் பாலூட்டிவிட்டு வேடனிடம் சென்றது. தன் கூட்டத்தை விட்டு அகன்று செல்ல மான் முற்பட்டபோது கன்றானது முன்வந்து, உன்னை நீங்கி நான் உயிர் வாழ மாட்டேன், ஆதலால் என்னையும் உடன் அழைத்து செல்லுக என்று கூற அந்த தாய்மானும் குட்டிமானும் சென்றது. இதை கண்ட பெண்மானும் இறக்க மனமுவந்து செல்வதால் முடிவில்லாத இன்பம் தமக்கு சேரும் என்று எண்ணி தன் கன்றோடு காட்டை நோக்கி சென்றது. பெண்மானும் அதன் கன்றும் சேர்ந்து வருவதைக் கண்ட நபிகள் நாயகம் வேடனை அழைத்து, இதோ ஒரு பிணைக்கு 2ஆக உன்னிடம் வருகின்றன பார் என்று கூறினான். அதனை கேட்டு வேடன் வியப்பாக நோக்கும்போது முன் வந்த மானும் அதன் பின் வந்த கன்றும் நபிகள் நாயகத்தின் பாதத்தில் பணிந்து வழங்கின. பின்னர் பெண்மானானது வணக்கம் கூறி, பாவி எனக்காக வேட்டுவனுக்கு தங்களையே பிணையாக்கினீர், இப்போது மீட்டருள வேண்டும் என்றது. இவ்வாறு பக்கத்தில் வந்து பெண்மான் கூற முகமது நபி வேடனை அருகில் அழைத்து அவற்றின் உயர்வான பண்பினை சுட்டிக்காட்டி, நீ நம்முடைய பிணையை விட்டுவிட்டு தனது பசியினை தீர்த்து கொண்டு பெருநகரனை அடைக என்றார். வேடனும் தான் வீடு பெற்றேன், தன் பிழையினை உணர்ந்தேன் என்று அவர் பாதத்தில் வீழ்ந்தான். பின்பு வேதநாயகரே, என்பால் கலிமாவினை ஓதும். நான் வெறும் கானக வேடன், விலங்கை ஒத்தவன். நான் தெளிவடையுமாறு இஸ்லாம் நெறிக்கு உரியவனாக என்னை மாற்றுங்கள் என்று இரு கையாலும் ஏந்தி நின்றி மகிழ்வோடு கூறினான். முகமது நபிகள் மகிழ்வோடு கலிமா சொல்ல வேடன் அதனை மனங்கொண்டு ஏற்று இறை நம்பிக்கை வைத்து அதன்படி நடந்து பெருஞ்செல்வனாகி தீன் வழியில் நிலையாக நில்லுங்கள் என்றார். பின்னர் அவ்வேடன் மானை நோக்கி, உன்னால் மனித வாழ்வில் பெறக்கூடிய உயர்ந்த கதியினை பெற்றேன். பிறவி நோயை கழிந்தேன். மாறாத கொலைப்பாவத்தை விழித்து நான் முன்பு செய்த வேட்டுவ தொழிலை தவிர்த்தேன். நீயும் பயத்தை விட்டு கன்றுடன் உன் கலைமானிடம் சென்று நல்லொழுக்கப்படி வாழ்வாயாக என்று கூறி வாழ்த்தினான். வானகம் வணங்குகின்ற தலைவராகிய முகமதுவும் மானை நோக்கி, நீ உன் காட்டுக்கு செல்வாயாக என்றார். உடனே அந்த மானும் அவருடைய மென்மையான தாமரை பாதங்களை வணங்கி தீநிலைக்கு உரியவனாக மாறிய வேடனையும் திருத்தமுற போற்றி நானிலத்தாரும் அதன் பெருமை பேசும்படி நிலத்தில் நடந்து தன் கூட்டத்தை சென்றடைந்தது. இவ்வாறு அக்னி உயிர்களுக்கும் நபிகள் பெருமானார் காட்டிய கருணையை விளக்குவதாக அமைந்துள்ளது இப்படலம். நன்றி.